இந்தியாவில் உற்பத்தி செய்ய ஜப்பானிய தொழில் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான 15வது உச்சி மாநாடு இன்று பிற்பகல் ஜப்பானில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு தில்லியிலிருந்து வானூர்தி மூலம் புறப்பட்டு சென்றார். இன்று விடியற் காலை டோக்கியோ சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு ஜப்பான் அமைச்சர்கள், அலுவலர்கள் மற்றும் இந்திய வாழ் ஜப்பான் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் டோக்கியோவில் நடைபெற்ற இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்ற கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் தலைவர் முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவும் ஜப்பானும் பரஸ்பர நம்பிக்கையில் வேரூன்றிய ஒரு கூட்டணியை பகிர்ந்து கொள்வதாகவும், அடுத்த இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் ஜப்பானை இந்தியாவுக்கு அழைப்பதாகவும் கூறினார். தங்கள் ஒத்துழைப்பு பூமியின் எல்லைகளை தாண்டி விண்வெளியில் மனிதகுல முன்னேற்றத்தின் அடையாளமாக விளங்கும் என கூறிய பிரதமர் மோடி, இந்தியாவில் உற்பத்தி செய், உலகிற்காக உற்பத்தி செய் என ஜப்பானிய தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். அடுத்த 10 ஆண்டுகளில் ஜப்பானிலிருந்து இந்தியாவில் 10 டிரில்லியன் யென் முதலீடு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.